ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் S3 Tech. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இந்த ஒரு 2.1 ஆம்பிளிஃபையரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் என்னென்ன ஸ்பேர் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மொத்த டீட்டெயிலும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அடுத்தடுத்த வீடியோஸை மிஸ் பண்ணாமல் இருக்க கூட வர பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிங்க. இப்போ வாங்க நம்ம இந்த ஆம்பிளிஃபையரை பற்றி யார் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற டீட்டெயிலை நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஆம்பிளிஃபையரோட ஃப்ரண்ட்டு பார்த்துட்டிங்கன்னா ஒரு அக்ரலிக் டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து லைட்டிங் பேனலு. இது முன்னாடியே பண்ண ஒரு பேனலுங்கிறதுனால இதில் நம்மளோட இப்போ ரெடி பண்ண லோகோ போட முடியல. ஆக்சுவலாக இது ரொம்ப பழைய, ரொம்ப மாதத்துக்கு முன்னாடி ரெடி பண்ணி வந்தது. ஸோ ஒரு சில ஸ்பேரு மற்ற ப்ராப்ளங்கள்னால இதை கம்ப்ளீட் பண்ண முடியாமல் இப்போ தான் முடித்தோம். இது சப்புக்கான கண்ட்ரோலு. கீழே உங்களுக்கு 3-வே செலக்டர் இருக்குது, ப்ளஸ் ஒரு பேஸ் ட்ரிபிள் மாஸ்டர் உங்களுக்கு லெஃப்ட் சைடில் கொடுத்துருக்கேன். USB வந்து உள்ளே வர டைப்பு. இது மெயின் பவர் ஆன் ஆஃபு. ஸோ நீங்கள் பவர் ஆன் ஆஃபு உங்களுக்கு வந்து இதில் யூஸ் பண்ணி வந்து பார்த்துட்டிங்கன்னா பகாரியாவோட USB போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் நீங்கள் DVD டிவி செலக்ட் பண்ணும்போது உங்களுக்கு USB ஆஃபில் இருக்கும். USB செலக்ட் பண்ணும்போது மட்டும்தான் உங்களுக்கு USB ஆன் ஆகும். ஸோ அப்போ மட்டும்தான் உங்களுக்கு வந்து USBயில் இருக்க ஆடியோ வந்து நீங்கள் கேட்பீங்க. ப்ளஸ் இதோட லைட்டிங் எல்லாமே வந்து ஓரளவுக்கு நீட்டாகவே பண்ணியிருக்கோம். அவுட்புட்டும் நல்லாவே வந்திருக்கு. அண்டு இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த பெரிய சைஸ் ரிமோட் வந்துடும். கொஞ்சம் ஹேண்டியாக இருக்கும். உங்களுக்கு எங்கேயும் சீக்கிரம் தொலைஞ்சு போகாது. யூஸ் பண்ணவும் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு ஆம்பிளிஃபையரோட இன்டீரியர் பார்க்கலாம். நான் யூஸ் பண்ணியிருது பார்த்துட்டிங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்து லைக் பவரோட 24024 8 ஆம்பியர் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் இன்னும் 2 டேப்பிங் இருக்குது. 12012 2 ஆம்ப்ஸு அண்டு 012 ஒரு 2 ஆம்பியர் டேப்பிங் இருக்குது. இது வந்து பார்த்துட்டிங்கன்னா ரெக்டிஃபையர் செக்ஷனு. நான் இன்னொரு ரெக்டிஃபிகேஷன் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் அது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபேனுக்கு கொடுக்குறக்காகவும், இன்னொன்று ஷானில் வர்ற 5 வோல்ட் ரெகுலேட்டர் போர்டு யூஸ் பண்ணியிருக்கேன். இது USB கொடுக்குறக்காக. ஒயரிங் வந்து கொஞ்சம் இடைஞ்சலாக தான் இருக்குது. பிகாஸ் கொஞ்சம் பேனல் வந்து சின்ன சைஸாக இருந்ததுனால கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ண முடியல. ஸோ ஆடியோ கிளாரிட்டியில் எந்த குறையும் இல்லை. பட் ஆனால் உள்ளே கொஞ்சம் சொதப்பல் மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் சப்புக்கு KMSோட 4 டிரான்சிஸ்டர் 3 யூஸ் பண்ணியிருக்கேன். லெஃப்ட் ரைட்டுக்கு ஹர்ஷனோட 7265 சிங்கிள் ஐசி ஸ்டீரியோ யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரே ஒரு ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் யூஸ் பண்ணியிருக்கேன் UDயோடது. ப்ளஸ் ஃபேனுக்கு வந்து ஒரு ஆன் ஆஃப் சுவிட்சு கொடுத்துருக்கேன். USB பிளேயர் பார்த்துட்டிங்கன்னா பகாரியாவில் USB பிளேயர் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதோட ஆடியோ குவாலிட்டி உங்களுக்கு தெரியும், ரொம்பவும் நல்லாவே இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு சாம்பிள் செக் பண்ணலாம். இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் லெஃப்ட்டு, ரைட் அண்டு சப்பு 3க்குமே வந்து நான் ஜிப்போட ஸ்பீக்கர்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்பீக்கர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இன்னும் செக் பண்ணலாம், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். லெஃப்ட் ரைட்டில் ஃபுல் ரேஞ்ச் ஸ்பீக்கரும் ஒரு டோம் டியூட்டரும் யூஸ் பண்ணியிருக்கேன். சப்வூஃபர் பார்த்துட்டிங்கன்னா ரெட் கலரில் 10 இன்ச்சு சப்வூஃபர் யூஸ் பண்ணியிருக்கேன். எல்லாமே ஜிப்போடது. அண்டு இந்த ஆம்பிளிஃபையரோட ஆடியோ குவாலிட்டி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கீழே என்னோடய குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன், வேணும்னா ஜாயின் பண்ணிங்க. இதே மாதிரி உங்களுக்கு ஆம்பிளிஃபையர்ஸ் வேணும்னா மறக்காமல் கீழே இருக்க என்னோடய நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்க கூட ஷேர் பண்ணுங்கள். சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோக்கு பார்த்துட்டிங்கன்னா ஒரு சிலர் வந்து டிஸ்லைக் பண்ணுறீங்க. அது என்ன ப்ராப்ளம்னு எனக்கு தெரில. உங்களோட ப்ராப்ளமை கீழே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அதை சரி பண்ணலாம், இல்லை சரி பண்ணுறக்காவது ட்ரை பண்ணிக்கலாம். சொல்லாமே நீங்கள் டிஸ்லைக் பண்ணிங்கன்னா எனக்கு அது என்னன்னு தெரியாது. அண்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா அதுக்கும் மேலே நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். இந்த மாதிரி ஆம்பிளிஃபையர்ஸ் வேணும்னா கீழே இருக்க என்னோடய நம்பருக்கு வந்து மறக்காமல் கான்டாக்ட் பண்ணுங்கள். அண்டு லாஸ்ட்டாக தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.